வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ஊடுருவல் போன்ற காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை கட்டமைப்பு மாறிவரும் பிரச்சனையை எதிர்கொள்வது குறித்து மத்திய அரசு உயர்நிலை குழு ஒன்றை அமைத்துள்ளது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பி நவலேக்கர் தலைமையிலான இக்குழுவில் மக்கள் தொகை ஆணையர் மற்றும் முன்னாள் IAS IPS அதிகாரிகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மற்றொரு அஇஅதிமுக MLA திரு இசக்கி சுப்பையாவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து உள்ளார். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இளம் தலைமுறையினர் உள்பட அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் விதத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அடுத்த தலைமுறை என்ஜன் அஞ்சலகம் இன்று தொடக்கப்பட்டது. மத்திய அரசின் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் அரசு மானியத்துடன் காளான் உற்பத்தி கூடம், பசுமை குடில், பண்ணைக்குட்டை, மண்புழு உரத்தொட்டி உள்ளிட்ட வசதிகளை அமைத்துக் கொள்ள விரும்பும் தோட்டக்கலை விவசாயிகள் ஜூலை 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தோட்டக்கலை துறைக்கான கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் நில அளவைத்துறை அதிகாரிகள் இன்று ஏனாமில் உள்ளூர் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து டிஜிட்டல் நில அளவை பணிகளை தொடக்கியுள்ளனர். அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் முன்னிலையில் மேட்டக்கூரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிராமவாசிகள் பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு சர்வதேச யோகா தின விழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் யோகா தினம் குறித்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் 21 பிராந்திய மொழிகளில் விளக்க கையேடுகளை வெளியிட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.